வணக்கங்க. நான் இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம அரைக்கிறதுக்கான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கலந்துக்கணும். இதில் துவரம்பருப்பும் பச்சரிசி ரெண்டும் ஒரு ஸ்பூன் அளவு, ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த பொருட்களெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தயிர் இருக்கு இல்லையா, அதையும் மோர் பண்ணிக்கலாம். அந்த ஜாரில் ஊற்றி, மிக்சி ஜாரில் ஊற்றி கொஞ்சம் மோராக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த தயிர் மிக்சி ஜாரில் ஊற்றி மோர் அடித்து கொண்டு வந்துட்டேன். இதில் இந்த மசாலாக்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அரைச்சி வச்சுருக்கலாம், அதையும் இதிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பவுடர். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. அதனால் இப்போவே நல்லா ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கி வச்சாச்சு மோர் குழம்புக்கு தேவையானது. இப்போ தாளிக்கிற பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மோர் குழம்புல கத்திரிக்காய் ஒன்று போட போகிறேன். நல்லா பொடியை நறுக்கி, சுரக்காய் இருந்தால் சுரக்காய் போடலாம், நீர் பூசணிக்காய் போடலாம். இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன். இதை ஃபஸ்ட்டு இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு, பாருங்கள், ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் பொடிசாக கட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இப்போ நான் மோர் குழம்பு தாளிக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் வெந்தயம், கடுகு, இது ஜீரகம் கொஞ்சம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் அந்த மோர், இந்த மசாலா எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம், அதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஏன்னா முதல்லையே இதை வதக்கிட்டு இந்த மோரெல்லாம் ஊற்றினா நீத்து போயிடும். அதனால் அப்படி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு காய் இதெல்லாம் போட்டால் காயை நல்லா வதக்கி இந்த மாதிரி வேக வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி இதெல்லாம் ஊற்றிடலாம். நீங்கள் காயெல்லாம் போட வேண்டாம், போடலை அப்படின்னா இப்படி கலக்கி வச்சுருக்கலாம். இது மாதிரி கலக்கிட்டு கொஞ்சம் நான் அந்த ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றிடலாம். அந்த மோரை ஊற்றிடலாம். மோர் இந்த மசாலாக்களெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே நுர கட்டினோன்னா இறக்கிடலாம். காய் போட்டோம்னா நம்ம இப்படி தான் நான் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டியே விடக்கூடாது, நீத்து போயிடும். இப்போ அதில் அப்படியே ஃபுல் ஸ்டீமில் வச்சுட்டு அப்படியே நுர கட்டும் போது அப்படியே இறக்கிடணும். இப்போ பாருங்கள், அப்படியே நுர கட்டுற சமயத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் போட்டு மோர் குழம்பு. நீங்கள் நீர் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணிக்காய்னு சொல்லுவோங்க, அதுவும் போட்டுக்கலாம்.
போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.